பொங்கல் பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் என வாழ்த்து. இன்பம் பொங்கும் தமிழ்நாடு என ஒவ்வொரு இல்லத்தின் வாசலிலும் வண்ண கோலமிட்டு தைமகளை வரவேற்போம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொங்கல் வாழ்த்து. எந்த நாட்டில் இருந்தாலும் தமிழ்தான் நம்மை இணைக்கும் தொப்புள் கொடி. அயலக தமிழர்களுக்கான விருது வழங்கும் விழாவில் முதலமைச்சர் உரை. தமிழர் வாழும் பகுதிகளுக்கு தமிழ் கலைஞர்கள் அனுப்பி வைக்கப்படுவர். சொல் அல்ல செயல்தான் தனது ஸ்டைல் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். பிசிகவின் அங்கீகாரம் திருமாவளவனின் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. சட்டப்பேரவையில் தேசிய கீதம் தொடர்பான விவகாரத்தில் முதலமைச்சர் மீது ஆளுநர் மாளிகை குற்றச்சாட்டு. அரசியலமைப்பே உயர்ந்த நம்பிக்கை என்பதை மறந்து விடாதீர்கள் எனவும் பதிவு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பாஜக புறக்கணிப்பதாக அண்ணாமலை அறிவிப்பு. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை நோக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியின் கவனம் உள்ளதாகவும் அறிக்கை. டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக போராடிய 5000 பேர் மீதான வழக்கு ரத்து. முதலமைச்சரின் உத்தரவுப்படி வழக்கு ரத்து செய்யப்பட்டதாக அமைச்சர் மூர்த்தி தகவல். துபாய் கார் பந்தயத்தில் 3ஆம் இடம் பிடித்த அஜித்குமார் அணிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து. தமிழ்நாட்டிற்கு மேலும் பெருமை சேர்க்க வாழ்த்துவதாகவும் பதிவு. பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்கள். செங்கல்பட்டு புறவழி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலால் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் யார் என்று பொங்கல் என்று அறிவிக்கப்படும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரியில் அமலுக்கு வந்தது கட்டாய ஹெல்மெட் சட்டம். இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஹெல்மெட் அணிவதன் கட்டாயம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தவும் அரசு திட்டம். சபரிமலையில் மகரவிளக்கு பூஜையை ஒட்டி குறிப்பிட்ட அளவிலான பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி. கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பில் அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்பு. வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு.